கோவிலும் குளமும் தான் ஊருக்கு அழகு என்று ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அதற்கேற்றாற்போல் தமிழ்நாட்டில் கோவில்கள் இல்லாத ஊர்களே இல்லை என்று சொல்லலாம். குக்கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து ஊர்களிலும் கோவில்களும் அதன் சிறப்பு வழிபாட்டு முறைகளும் நடைபெற்று வருகின்றன. அவற்றை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சரி, வாங்க அம்மனை தரிசிச்சுட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் அம்மனோட சிறப்புகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உற்சவர் ஸ்ரீ சக்தி வடிவேலனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. சரி, வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரி அம்மனுக்கு ஆராதனை நடக்க இருக்கு. சரி வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே சொல்றாங்க. சரி வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நான் இந்த டெம்பிளுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என்னோடய பேர் விஜயலக்ஷ்மி. முதல்ல நான் இங்கே பால் காய்ச்சறப்போ இந்த நவசக்தி கருமாரியம்மன் கிட்டேருந்து தான் வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு வந்தேன். நல்லபடியாக இன்னமும் இந்த கோவிலுக்கு நான் சிறப்பாக வந்துட்டுருக்கேன்னா இங்கே இருக்க அர்ச்சகர்களும் சரி எல்லாருமே ரொம்ப நல்லா எத்தனை வாட்டி வந்தாலுமே ஒரு சன்னதிக்குமே அவ்வளோ அழகாக முகம் சொல்லிக்காமல் தீபாராதனை காட்டுவாங்க. இப்போது லாஸ்ட் இயர் முருகர், வாராகி, சப்த கன்னிகள், பெருமாள் வச்ச பிறகும் ஒருத்தருக்கும் எங்கே பூ சாத்தினாலும் ஓடி சாத்துவாங்க. இப்போ தான் பண்ணம்மான்னு அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக எல்லாருமே சிறப்பாக, அதுவும் இங்கே விசேஷங்கள் சொல்லவே முடியல. அவ்வளோ அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது மாசி அமாவாசை முன்னாடி தைப்பூசம் சிறப்பாக கல்யாணம், சஷ்டி அப்போ சிறப்பாக அதை விட சிறப்பாக கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே அலங்காரம் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான அலங்காரம். அம்பாலாம் பார்க்குறச்சவே நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நான் இங்கே கொரோனா டைம்லலாம் எங்கேயுமே வெள்ளி சனி ஞாயிறு கோவிலே திறக்க மாட்டாங்க. இங்கே மட்டும் கொஞ்சமாக மக்களுக்காக அப்போல்லாம் தை வெள்ளிக்கிழமை அழகாக கொஞ்சம் கோவில் திறந்துருப்பாங்க. இங்கே அழகாக விளக்கேற்றி என்னால் முடிஞ்சதை நான் சாமிக்கு நமஸ்காரம் பூவோ என்னமோ சாத்திட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன். அவ்வளோ சிறப்பாக அந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு 8th ஸ்டாண்டர்ட் 9th படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 10th போர்டு அப்போ இங்கே தான் உட்காந்துருந்தேன். 12th போர்டு அப்போ இங்கே தான் உட்காந்துருந்தேன். நன்னா படித்து நல்ல பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி என் பொண்ணு சாஸ்தாவில் படிச்சுட்டு இருக்கா தஞ்சாவூரில். எல்லாமே அம்பாலோட அனுகிரகம். எல்லா தெய்வங்களுமே வாராகி ஸ்பெஷல் பஞ்சமிக்கு இங்கே சித்ராமாமின்னு ஒரு குரூப் தேவி மகாத்மியம் அவ்வளோ நல்லா 4 மணி நேரம் உட்காந்து அவ்வளோ அருமையாக படிப்பாங்க. அலங்காரம் மட்டும் இங்கே பார்க்க எனக்கு தெரிஞ்சு 2 கண்ணு எனக்கு போகாது. அவ்வளோ அருமையான அலங்காரம் இருக்கும். அதே மாதிரி மக்கள் கூட்டமும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷன்னா எல்லாரும் இங்கே இருக்க நிறைய பக்தர்கள் நல்லாவே செய்வாங்க. எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டு நிறைய அக்காங்க நிறைய அண்ணாங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கோவில் நான் 12 வருஷம் முடிஞ்சு 13 வருஷம் எனக்கு சிறப்பாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. வணக்கம், என் பேர் சங்கரன். நாங்கள் ஆதம்பாக்கத்தில் தான் குடியிருக்கிறோம். இந்த வழியாக தான் நான் ஒரு 15 வருஷமாக போயிட்டு இருந்தேன். இந்த கோயிலுக்குள்ளே வந்ததில்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இங்கே இந்த கோயிலுக்குள்ளே வந்தோம். பார்த்தா ஒரு சிலையும் ஒரு இதுவும் ரொம்ப அற்புதமாக தெய்வீகமாக இருக்குது. அன்னையிலேருந்து டெய்லி வந்துங்கிறோம். ஒரு 6 மாதமாக தொடர்ந்து இங்கே வரோம். சின்ன பிரச்சனைங்க இருந்தது என் குடும்பத்தில் கூட, அதெல்லாம் கூட நிவர்த்தி ஆகிட்டு வருது. சக்தி வாய்ந்த கோயில், எல்லோரும் நம்பி வரலாம். கோயில் நல்லா பராமரிக்கிறாங்க, நல்ல அருமையான அலங்காரம் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு மனசெல்லாம் உருகுது. அந்த அளவுக்கு நல்லபடியாக
இங்கே வந்து இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. என் பேர் கீதா. நான் ஆதம்பாக்கத்தில் இருக்கேன். நான் ஒரு 40 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 40 வருஷமாக இந்த எல்லைக்கு வந்துட்டுருக்கேன். அம்பாளோட அருள் நிறைய எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு இன்னமும் வந்துன்னு தான் இருக்கேன். நல்லா சிறப்பாக போயின்ட்டுருக்கு. அம்பாளோட இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. நல்லாவும் இருக்குது. இங்கே பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என் பேர் கஜலட்சுமி. ஆரம்பாக்கத்தில் இருக்கிறோம். இந்த நகர் சக்தி நகரில் அமைந்துள்ள கோயிலாக இருந்ததால் சக்தி நிறைந்ததாகவே இருக்கிறது. நவசக்தி என்ற பெயர் உள்ளதால் எல்லோருக்கும் 80 வித சக்திகளையும் நிறைந்து அளிக்கிறாள். ஒரு 10 வருடமாக இந்த கோயிலுக்கு வருகிறோம். எங்கள் 3 பிள்ளைகளையும் நல்லபடியாக்கி நல்ல வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு சக்தி கொடுத்தாங்க. எந்தவித பூஜையும் விசேஷமாக நடக்கும். எல்லா சாமிகளையும் புதுசாக அமைச்சு கொண்டே இருக்கிறார்கள். இப்போ வாராகி வந்தாங்க, பெருமாள் வந்தார், மரகத லிங்கர் வைத்தோம். தொடர்ந்து சாமிகளை பிரதிஷ்டை செய்து கொண்டே இருக்கிறோம். கருமாரி அம்மன் சங்கராச்சாரியார் ஆசீர்வாதத்தில் அமைக்கப்பட்டதால் மிக சக்தி வாய்ந்ததாகவே இருக்கிறது. பூஜை புனஸ்காரம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். வணக்கம். நான் இந்த கோவிலுக்கு கடந்த 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இங்கே சாமியோட அலங்காரம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேண்டிக்கிட்டது நான் என் ஹஸ்பண்டுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. சந்தோஷம். நாங்கள் அதுமாதிரி இங்கே சிவராத்திரிக்கு ரொம்ப பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்தது. சிவனுக்கு அது எல்லா கால பூஜைகளும் ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா பூஜைகளையுமே வராகி அம்மனுக்கும் பஞ்சமி பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மைசெல்ஃப் ஜெயஸ்ரீ. ஆக்சுவலி நாங்கள் கோயிலுக்கு ஒரு கொரோனா டைம்லேருந்து வி ஆர் கம்மிங் இயர். அண்ட் என்ன சொல்கிறது, இது மோர் தென் அ டெம்பிள். எங்களோட ஒரு ஒரு ஃபேமிலி இது மாதிரி அக்கேஷன் மாதிரி. நான் இப்போது OMRல வீடு வாங்கி வச்சுருக்கேன். அம்மா அருள்வாக்கில் சொல்லியிருந்தாங்க எனக்கு நான் வீடு வாங்குவேன் அப்படின்லாம். ஸோ 25 years when I have signed இந்த டாக்குமெண்ட். ஸோ இப்போ அடுத்து யூஎஸ்க்கு போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2-3 monthஸில் ஐம் மூவிங் டு அப்ராட் ஃபார் மை கரியர் க்ரோத். ஸோ too many things are happening here. More than a temple, it's an emotion. So I'm being blessed to be here. Thank you. நவசக்தி கருமாரியம்மன் கோயிலில் யார் எந்த விதமான ஒரு கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கையை அவங்க கேட்கக்கூடிய காலங்களில் சீக்கிரமாக அவங்க நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இதனால் நம்ம ஏரியாவில் மாத்திரம் கிடையாது, வெளியிலேருந்து கூட நிறைய பேர் வராங்க. அம்மனுடைய அருளை பெற்று அவங்களுடைய ஆசியை பெற்று அவங்க கேட்ட வரத்தை வாங்கிக்கிட்டு நிறைய பேருக்கு நிறைய நிறைவேறியிருக்கு. அதை நான் என்னன்றது என்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே நிறைவேறியிருக்கு. அது மாதிரி மற்றவங்க என்ன வரம் கேட்குறாங்களோ, என்ன மாதிரி கோரிக்கைகளை கேட்குறாங்களோ அதை அம்மா நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இங்கே உள்ள அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த சக்தி மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக ஆயிட்டாங்க. இப்போ எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கிறதால ஒரே இடத்துல எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு சக்தி இங்கே கிடச்சிருக்கு. அதனால் மக்களுக்கு இந்த கோயில் ரொம்ப விமர்சனமாக ஆகணும் அப்படிங்கிறதால இன்னும் விமர்சனமாக ஆகணும். இன்னும் நிறையா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் ஆசி பெற்று போகணுங்கிறது என்னுடைய ஆசை. அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் சக்தி தெய்வங்களில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். நவசக்தி என்பது இச்சா சக்தி, கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி போன்ற 9 பரிபூரண சக்திகளை குறிக்கக்கூடிய சொல்லாகும். இதில் கருமாரி என்ற சொல்லில் உள்ள கரு என்ற சொல்லுக்கு உயிர் விதை மற்றும் கருவறை என்ற பொருள் உண்டு. இதில் மாரி என்ற சொல்லுக்கு மழை மற்றும் வளம் ஆகியவற்றை குறிக்கும். ஆகவே கருமாரியம்மன் மழை மற்றும் வளத்தை போற்றும் கிராமத்தின் பாதுகாவல் தெய்வமாக விளங்குகிறது. முன்பே சொன்ன 9 சக்திகளும் கருமாரியம்மனுக்குள் ஒன்றாக ஒருங்கிணைந்துள்ளதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். நாம இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில்ல பிரதானமா ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் இருக்காங்க. மேலும் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ தேவி அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ வாராகி அம்மன் மற்றும் 18ஆம் படி கருப்பணசாமி உட்பட பல தெய்வங்கள் ஒரு சேர இங்க அமைஞ்சிருக்காங்க. இங்க வரக்கூடிய பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு மன நிம்மதி அடைகிறாங்க. அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் திருக்கோவிலோட அர்ச்சகர் கோவிலோட வரலாறு பற்றியும் அம்மனோட பெருமைகளை பற்றியும் தெளிவா சொல்றாரு. சரி வாங்க அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். என் பேர் பாஸ்கர். 22 வருஷமா நான் இந்த ஆலயத்தில் தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன். நான் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் மாரிதாச சுவாமிகள். அதுக்கப்புறம் அவர் இப்போ 2022 அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மகள் இவங்க தான் பரமேஸ்வரிங்கிறாங்க. இப்போ சன்னு சரவணன் இவங்க 2 பேரும் இந்த ஆலயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இந்த ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வந்து அவர் மேலே முடியல வந்து குடி கொண்டாங்க. அவர் இருந்த இடம் வந்து ஈபி காலனியில் அவர் இருந்தார். அப்போது அருள்வாக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி ரொம்ப அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 வருஷமாக அவர் வந்து பிரபலமாக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் திருவேற்காடெல்லாம் போய் பாடுவார். நல்லா பாடி அங்கே வந்து அங்கே வந்து கருமாரி அம்மன் அடுத்து முடி கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இந்த ஆலயம் வந்து முதல்ல இதோ இருக்குது பாருங்கள், இந்த படம் வச்சு தான் முதல்ல இந்த ஆலயம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம காஞ்சி காமகோடி பெரியவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ வந்து ஸ்தாபகர் மாரிதாஸ் சுவாமிகள் அவரை பார்க்கும்போது அவர் வந்து என்ன வேணும்னு அவரை கேட்டுருக்காரு. அப்போ வந்து அவர் சொன்னார், எனக்கு வந்து இந்த கருமாரி அம்மன் சிலை எனக்கு அடித்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த பெரியவர் அடித்து கொடுத்த சிலை தான் இது. இந்த கருமாரி அம்மன் வந்து அவர் அடித்து இங்கே அனுப்பி வைக்கப்பட்ட சிலை அது. அவர் முடியல வந்து அங்காள அம்மா வர்றதுனால என்ன பண்ணார், அவர் உடனே அங்காள அம்மா ஒரு சிலையை அடிக்கணும் சொல்லி அந்த சிலையை அடித்து 2 பேருக்கும் ஒன்றா கும்பாபிஷேகம் இங்கே வச்சு முதல்ல கருமாரி அங்காள அம்மா 2 பேர் தான் இங்கே கும்பாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு மேலே அவர் மேலே முடியல வந்து ஒரு வாக்கு சொல்கிறதும் எல்லோரும் வருவாங்க, எல்லா ஊர்லேருந்து இங்கே வருவாங்க, எல்லாத்தையும் சேலம் எல்லா இடத்துலேருந்து வருவாங்க, நிமிலி எல்லா இடத்துல ராயபுரம் எல்லாரும் இங்கே வருவாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு கும்பலே இருக்கும் இங்கே. அவர் முடியல வந்து அம்மா வாக்கு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். அவர் சொல்கிற வாக்கு அவர் அந்த நாவலில் கற்பூரம் ஏற்றி அந்த சொன்னார்னாக்கா அது அப்படியே நடக்கும். அந்த மாதிரி அவருடைய புகழ் பெருமையாக ரொம்ப இதுவாகிட்டு இருந்தது. விநாயகர் கோயில் கட்டணும்னு முதல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் விநாயகர் கோயில் கம்புவாசம் நடந்தது. அதுக்கப்புறம் 2011 இந்த நவசக்தி கருமாரியம்மன் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 4 அடி பள்ளம் தண்ணி வந்துடுறதுனால அங்கே அபிஷேகம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ என்ன பண்ணோம், இந்த ஆலயத்தை கட்டி 2011 இந்த ஆலயம் வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணி இந்த அம்மாவை இங்கே பிரதிஷ்டை பண்ணோம். 2021 சிவபெருமான் ஆலயம் கட்டி அங்கே பிரதிஷ்டை பண்ணி அவர் கும்பாபிஷேகம் ஆனது. போன வருஷம் 2025 முருகப்பெருமான், பெருமாள், வராகி, சப்தகன்னி இவங்க 4 பேருக்கும் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் போன வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் சிவபெருமான் சிவராத்திரிக்கு 4 கால பூஜை செஞ்சு கைலாத வாக்கியெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே நடக்கும். அப்போ சிவராத்திரி போது அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ முருகப்பெருமான் வந்ததுனால தைப்பூச திருவிழா காவடி எடுத்து 108 பால் கூட அங்கே விநாயகர் கோயிலேருந்து இங்கே கொண்டு வருவோம். கூட்டூர் நகர்லேருந்து இங்கே கொண்டு வந்து அவருக்கு மிகமாக அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அவர் மிக சிறப்பாக இங்கே நடப்போம். அதேமாதிரி பெருமாள் வச்சதுனால நாங்கள் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பரமபத வாசல் அதாவது சொர்க்க வாசல் திறப்பு விழா நடத்தி அவருக்கு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா பஜனை எல்லாம் பாட்டெல்லாம் பாடி அவருக்கு ரொம்ப அமோகமாக அந்த விழா ரொம்ப நடக்கும். அதே மாதிரி சப்த கன்னிகள் இவங்களுக்கு வராகி இவங்களுக்கெல்லாம் மாதம் பார்த்திங்கன்னா வராகிக்கு வந்து அந்த பஞ்சமி தீதியில் வந்து மிக ரொம்ப அலங்காரம் சிறப்பாக அலங்காரம் அபிஷேகம்லாம் நடந்து ரொம்ப அமோகமாக நடக்கும். இங்கே மாதம் அந்த மாதிரிலாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. நம்ம ஆலயத்தில் வந்து ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்தது என்னென்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே வந்து அருள்வாக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய நவசக்தி கருமாரி அம்மனுடைய அருளால் இந்த ஆலயத்தில் குழந்தை பிறக்கிறவங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து அம்பாவை வேண்டிட்டு அருள்வாக்கு அந்த அம்மா அருள்வாக்கு வந்து ஆடி திருவிழா போது அந்த அம்மா வருவாங்க. ஆடி திருவிழா போது அந்த அம்மா அந்த ஒரு நாள் தான் இங்கே நவசக்தி கருமாரி அம்மன் அருள் நடக்கும். அன்றைக்கி வந்து அந்த அம்மா கையில் ஒரு கனி வாங்கிட்டு போயிட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு அந்த அம்மா கொடுக்குற எல்லாமே இங்கே பெரிய விசேஷமாக அது நடக்கும். அது ஓம் சக்தி பராசக்தி. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் அம்மனை தரிசித்தோம். அதுக்கப்புறம் கோவிலோட உற்சவரான ஸ்ரீ சக்தி வடிவேலனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடந்துச்சு, அதையும் தரிசித்தோம். அதுக்கப்புறம் அருள்மிகு ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மனுக்கு ஆராதனை நடந்துச்சு, அதையும் தரிசித்தோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோவிலோட அர்ச்சகர் கோவிலோட வரலாறு பற்றியும் அம்மனோட பெருமைகளை பற்றியும் விளக்கமா சொன்னாரு. அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.